அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை. கும்பராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தேவையான வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அச்சமும் மனதை வருத்துங்க. அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது நெருங்கிய உறவினர்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. இவை அனைத்துமே ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால ஏற்படக்கூடிய ஒரு சில பின்னடைவுகள்ங்க. ஆனா மற்ற கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது ஒரு சில விதத்துல முன்னேற்றங்களும் கூட ஏற்படலாங்க. அவை உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுடைய அடிப்படையில் மாற்றம் ஏற்படும் என்பதையும் கூறப்படுது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பின்னரே வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா ஜென்மசனி காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது தவறாக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் கவனமாகவும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். அவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு வருவது என்பது ஒரு அற்புதமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால தொழில் முன்னேற்றம், கேட்ட இடத்தில் உதவிகள் என எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சகோதர ஒத்துழைப்பு, இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி, எதிர்பாராத நல்ல திருப்பம் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க. இதனால் உங்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. குறிப்பா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முதலீடுகளில் ஈடுபடுவது நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் இறங்காமல் இருப்பது நல்லது என்பதையே கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. பங்கு சந்தை முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கத்தோடு இருப்பதால கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற இருக்கு என்பதை அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இக்காலகட்டங்களில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வாகன யோகம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறுங்க. வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு வர முடியாமல் செல்ல முடியாமலும் இருந்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சிகள் நிறைவேற இருக்குதுங்க. குடும்பத்தில்
ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதும் அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கிடைப்பதும் மகிழ்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமையிருக்குங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த நிலையின் காரணமாக குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டுமில்லாமல் குடும்ப அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செப்டம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதே சப்தமஸ்தானத்தில் புதனோடு சூரியனும் இணைவதால அரசாங்க சம்பந்தமான ஆதாயங்களும் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்துவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தேர்வு முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே போல தொழில் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை துணிந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால் இன்பங்கள் குறையும், துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவுங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் அதனால் மனக்கலக்கமும் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுடைய எல்லா விதத்திலும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல சனி பகவானின் மீது, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானின் மீது சூரிய பகவானுடைய பார்வை பதியுது. சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாதம் முழுவதுமே சமத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு. இந்த பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால் குழப்பத்தை அதிகரிக்க செய்யுங்க. விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. ஆரோக்கிய தொல்லை ஒரு புறமும், அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வீண் பழிகள் மற்றொரு புறம் என்று சிக்கல்கள் உருவாகுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பாங்க. வருமான பற்றாக்குறை அதிகரிக்குங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் எப்போதும் இருக்குங்க. இது போன்ற காலங்களில் சிறப்பு வழிபாடு தேவை. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வதோடு சனி பகவான் மற்றும் சூரிய பகவானையும் வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் தருணத்துல சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. குருவும் செவ்வாயும் ராகுக்கு அர்த்தாஷ்டக நிலையில் ரிஷபராசியில் நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.